வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களோடு இந்த விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஹலோவீன் தினம் என்று சொல்லி குழந்தைகள் எல்லாம் குதூகலமாக வினோத உடைகள் அணிந்து கொண்டு சாயங்காலம் பின்னேரம் அளவிலே அவர்கள் வீடு வீடாக சென்று பல்வேறு வகையான தங்கள் இனிப்பு பண்டங்களை பெற்றுக்கொண்டு செல்வது ஒரு வழக்கமான நிகழ்வு. இது பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, வட அமெரிக்கா போன்ற நாடுகளில்தான் அநேகமாக கடைப்பிடிக்கப்பட்டு ஆண்டாண்டு காலம் இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே எங்களுடைய ஆசிய நாடுகளில் இந்த ஹலோவீன் தினம் என்று கொண்டாடும் வழக்கம் இல்லை என்றாலும் எங்களுக்கு இன்னும் ஒரு வழக்கம் இருக்கிறது. அதாவது இந்த விளக்கீட்டு காலங்களிலே பேய்களை விரட்டுவதற்காக வீட்டை சுற்றி பல்வேறு சிறு சிறு பந்தங்களை போடுவதும், வீட்டுக்கு முன் வாசலிலே ஒரு பெரிய ஒரு விளக்கு ஏற்றுவதும் போன்ற ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. இப்ப இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்றால், இவ்வாறான பழக்கம் எவ்வாறு ஆரம்பமாயிற்று, அதன் வரலாறு என்ன என்று பார்த்தால், ஐரோப்பிய நாடுகளிலே மிகவும் தொன்மையான ஒரு கலாச்சாரமாக செல்டிக் கலாச்சாரம் இருந்து வந்தது. அதாவது நாடோடி வாழ்க்கையிலிருந்து வந்த மனித இனம் ஒரு நிலையான வாழ்க்கையை மேற்கொண்ட ஒரு காலம் என்று கருதலாம். இது அநேகமாக ஐரோப்பிய நாடுகளிலே காணப்பட்ட ஒரு கலாச்சாரம், செல்டிக் கலாச்சாரம். அந்த சமகாலத்திலேதான் எகிப்து கலாச்சாரம் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் நமக்கு கூறுகின்றன. இந்த செல்டிக் கலாச்சாரத்திலே வாழ்ந்த மக்கள் தமது இறந்தோரின் முன்னோரின் ஆவிகளினுடைய ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது அவர்களை சாந்தப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த ஹலோவீன் நாளை கொண்டாடி வந்திருக்கிறார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இங்கே பார்க்க போனால் எங்களுடைய அந்த சைவ மரபுக்கும் இவர்களுடைய இந்த மரபுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை போல் தெரிகிறது. அவ்வாறு ஆரம்பிக்கிட்ட இந்த நிகழ்வு நாளடைவில் அவர்களுடைய ஒரு ஆண்டு ஆரம்பத்தையும் குறிப்பதாக இருந்ததாகவும் சில சான்றுகள் கூறுகின்றன. எது எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்வை அடிநாதமாக வைத்து வியாபாரிகள், அதாவது ஒரு கொமர்ஷியலைசேஷன் என்று கூறக்கூடிய, இதை ஒரு வர்த்தக முயற்சியாக அதை பெருமளவிலே ஏற்படுத்தி மில்லியன் கணக்கில் பணத்தை இவர்கள் பெறுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே பார்க்கப்படுகிறது. எனவே எது எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் குதூகலமாகவும் வினோத உடைகள் அணிந்தும், மற்றது இந்த செல்டிக் கலாச்சார மக்களிடையே காணப்பட்டது இறந்த முன்னோரின் ஆவிகளை சாந்தப்படுத்துவதும், கெட்ட ஆவிகள் அவர்கள் தங்களை தாக்காமல் தீங்கிழைக்காமல் இருப்பதற்காக அவர்களை விரட்டி அடிப்பதற்காக அவர்களும் அவ்வாறு உடை அணிந்து கொண்டு இரவிலே வலம் வந்தார்கள் என்பதும் என்னொரு தகவல். எனவே இன்றைய இந்த நிகழ்விலே இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு கூறினால் உங்களுக்கும் விளக்கமாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் இதை கூறுகிறேன். வழக்கம் போல எங்களுக்கு இங்கே தீபாவளியை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே டாக்டர் அவர்கள் இங்கே கலையகத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே. வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. இன்று ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் ஹலோவீன் பண்டிகையை பற்றிய சரித்திர குறிப்புகளை அழகாக சொல்லியிருந்தார். இந்த ஹலோவீன் பண்டிகைகளிலே சொன்னார்கள், இந்த இறந்த
முன்னோர்களுடைய ஆவிகளை சாந்தப்படுத்துவதற்கும் கெட்ட ஆவிகளை விரட்டி அடிப்பதற்குமாக தொடங்கிய வழக்கம் என்று ஒரு கேள்வி வருகின்றது. தற்காலத்திலே பலர் கேட்கின்ற கேள்வி, என்னுடைய வகுப்புகளிலே மாணவர்கள் கூட கேட்பார்கள், இந்த பேய்கள் பிசாசுகள் உண்மையே இருக்கின்றனவா, அல்லது இது வெறும் மனப்பிராந்தியா, கட்டுக்கதைகளா, புனைக்கதைகளா என்ற கேள்விகள் பல உள்ளன. இவற்றை பற்றி விஞ்ஞான ரீதியாக ஆராய்கின்ற துறையை பாராசைக்காலஜி என்று சொல்லுவார்கள். அதிலே பலவிதமான தரவுகள், கட்டுரைகள், ஆராய்ச்சிகள், புஸ்தகங்கள் என்று பல உள்ளன. சமயம் என்ன சொல்லுகின்றது என்று பார்த்தால், எங்களுடைய மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் சைவர்கள் பலருக்கும் தெரிந்த ஒன்று. நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகின்ற பதிகத்திலே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அங்கே பேய்களை கூட ஒரு பிறப்பு, ஒரு மனித உயிர்களினுடைய பிறப்பு நிலைகளில் ஒன்றாக அவர் கூறியிருப்பதை காண்கின்றோம். பேய்கள் மட்டுமல்ல, முன்னரே குறிப்பிட்டிருந்தோம், கல் என்று கூறியிருக்கின்றார். கல்லுக்கு உயிர் இருக்கிறதா என்று சிலர் கேட்பார்கள். முருகை கற்கள் என்று, கோரல்ஸ் என்று சொல்லுகின்றோம், அவர்கள் வளருகின்றன, உயிர் இருக்கின்றன. இன்றைக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸிலே ஒன்று. எங்களுடைய சைவ சமய தத்துவத்தின்படி கல்லுக்கும் உயிருண்டு. அதிலும் ஆண்கள், பெண்கள், அலிக்கல் என 3 வகைகள் உண்டு. கோவில்களிலே விக்கிரகங்கள் செய்யும் பொழுது ஆண் தெய்வத்துக்கு ஆண் கல்லையும், பெண் தெய்வங்களுடைய விக்கிரகங்களுக்கு பெண் கல்லையும், ஏனைய பீடங்கள், படிக்கட்டுக்கள் போன்றவற்றுக்கு அலிக்கல்லையும் சிற்பிகள் தேர்ந்தெடுப்பார்கள். இதை தேர்ந்தெடுப்பது இப்போ வைத்தியராக இருக்கு நமக்கு தெரியும். இப்போ செதஸ்கோப்பை வச்சு பார்த்தா அந்த ஹார்ட்ல இருக்கிற சத்தத்தை வைத்து நாங்கள் பல வியாதிகளை சொல்லுவோம். இது மைட்ரல் ஸ்டெனோசிஸ், மைட்ரல் வேனுடைய கொடுக்கம், இது மைட்ரல் இன்காம்பிட்டன்ஸ், அது தொங்கி விட்டது, இது ஏயோட்டிக் ஸ்டெனோசிஸ், இது ஏயோட்டிக் இன்காம்பிட்டன்ஸ், இப்படி பலவிதமான சப்த வேறுபாடுகளை கொண்டு சொல்லுவோம். ஆனால் சாதாரணமாக ஒருவரை அதை செய்ய முடியாது. அதே மாதிரியாக இந்த சிற்ப சாஸ்திரத்திலே ஆகம விதிப்படி எல்லா ஆகமங்களிலேயும் பகுதியாக சிற்ப சாஸ்திரம் இருக்கின்றது. காஸ்யப சிற்ப சாஸ்திரம் என்ற ஆகம பகுதிகளை தொகுத்து தனியாகவும் இருக்கின்றது. இதில் தேர்ச்சி பெற்ற சிற்பிகள் இந்த கற்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதிலுடைய நாதம், தட்டி எழுப்புகின்ற அந்த நாதம், அந்த சத்தத்தை வைத்து ஆண்கள், பெண்கள், அலிக்கல் என்று வேறுபடுத்தி எடுப்பார்கள். அப்படியே கல்லுக்கு உயிர் உண்டு. சைவ சமயத்தின் படியும் விஞ்ஞானத்தின் படியும் அது உயிர் உண்டு. அடுத்ததாக இந்த பேய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தால் எங்களுக்கு 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் காரைக்காலம்மையன், பெண் நாயனர். அவர் வணிக குலத்தை சேர்ந்தவர். அவர் இளம காலத்தில் கணவருடன் இல்லறம் நடத்தி கொண்டிருக்கின்ற காலத்தில் சிவபக்தி உடையவர். அப்போ அந்தனர் கழித்தலும் அறவோர் ஓம்பலம் என்ற அறவோர் கழித்தலும் வந்தனர் ஓம்பலம் என்ற அற வாழ்க்கையின்படி சிலப்பதிகாரத்திலே கண்ணகியை சொல்லுகின்ற பொழுது இளங்கோடிகள் சொல்லுகின்றார். அது மாதிரியாக இரல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற காலத்திலே மாங்கனிகள் 2 ஒரு நாள் தன்னுடைய கடையில் இருந்து அவருடைய கணவனார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். அப்போ வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வரை இவர் அந்த மாங்கனியை அவருக்கு கொடுத்து விடுகின்றார். பிற்பாடு கணவன் உணவுண்ண வருகின்ற பொழுது இந்த மாங்கனி, மித்த மாங்கனியை அவருக்கு கொடுக்கின்றார். அது மிகவும் சுவையாக இருக்கின்றது. அவன் அடுத்த மாங்கனியையும் எடுத்து வா என்று சொல்லுகின்றான். சிலவர்களே அந்த நாளில் இருந்த ஆணாதிக்கத்தை குறிப்பதோ தெரியாது. ஏனென்றால் 2 மாங்கனிகள் இருக்கின்ற பொழுது அவன் 2ஐயும் தனக்கு கேட்கின்றான். அப்போ இவரிடம் மற்ற மாங்கனி இல்லை, இவர் என்ன செய்வது என்று இறைவனிடம் வந்து வேண்ட இன்னொரு மாங்கனி அவருக்கு இறைவனருனால் கிடைத்தது. அதை கொடுக்க அவன் இது முன்னியதை விட சுவையாக இருக்கின்றதே எப்படி என்று அவன் வினாவ இவர் நடந்ததை சொல்லுகின்றார். அப்பால் இவர் ஒரு தெய்வத்தன்மை உடையவர் என்றதை அறிந்து அவருடன் இல்லறம் நடத்த கூசி அவன் வியாபார நோக்கம் என்று கூறி கப்பலிலே வணிகத்துக்கென்று புறப்பட்டு சென்று வேறு இடத்திலே போய் அங்கு குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கின்றான். இந்த செய்தியை கேட்டவர்கள், இவருடைய உறவினர்கள் காரைக்காலம்மையாரை அவருடைய
கணவனிடம் கொண்டு சென்ற பொழுது அவருக்கு பெயர் புனிதவதியார். அப்பொழுது புனிதவதியாரை அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது அவருடைய கணவனாருடைய காலிலே விழுந்து வணங்கினேன். தனக்கும் தன்னுடைய புதிய மனைவிக்கும் பிறந்த மகளுக்கும் புனிதவதி என்றுதான் பெயரிட்டிருந்தார். அம்மையார் அதை பார்த்து அந்த இல்லறத்தை விட்டு நீங்கி அவர் இறைவனிடம் கேட்டு பேய் உடம்பு பெற்றதாக எமது பெரிய புராணம் கூறுகின்றது. அவர் பேய் உடம்பு பெற்றார். அம்மையார் திருவாலங்காட்டிலே இருந்தார். திருவாலங்காட்டு மயானத்திலே இருந்து கூட பல பாடல்கள் பாடியிருக்கின்றார். அவர் இப்ப பேய் உடம்பு பெற்றார் என்றால் அவர் பெண்ணாக இருந்தபடியினால், இளமை காலத்தில் அழகான பெண்ணாக இருந்தபடியினாலே இதனோடு எல்லா இடங்களுக்கும் சென்று இறை வழிபாடு, இறை பணிகளை செய்து ஏற்பது இடர்களை களைவதற்காகவோ என்னவோ அவர் இறைவனை வேண்டி பேய் உடம்பு பெற்றார். அப்ப எங்களுக்கு பேய் வடிவத்தில் ஒரு நாயனாரும் இருக்கின்றார். இந்த காரைக்கால் அம்மையாருக்கு இன்னொரு சிறப்பு, இறைவனே அம்மை என்று அழைத்த பெருமை இந்த காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. இவர் வரலாறு சொல்லுகின்றது, இவர் கைலாசத்துக்கு செல்லுகின்ற பொழுது தலையால் நடந்து சென்றாராம். பேயுடம்பு தானே, பிளெக்சிபிலிட்டி கூடுதலாக இருந்திருக்கும். அப்ப தலையால் நடந்து சென்ற பொழுது பார்வதியை கேட்டாராம், யார் இவர் என்று கேட்க அம்மை என்று சொன்னாராம். எல்லா நாயன்மார்களுக்கும் சொரூபங்களை பார்த்தீர்கள் என்றால் நின்ற திருக்கோலத்திலே தான் இருக்கும். 63 நாயன்மார்களில் மிச்ச 62 பேருக்கும் திருக்கோலம் நின்ற திருக்கோலம். காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே தான் அமர்ந்த திருக்கோலம். இது அவருடைய சிறப்பு. அப்ப அவருடைய வடிவமும் பேய் வடிவமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஔவையாருடைய பாடல்களையும் பார்த்தால், ஒரு இடத்திலே போய் தங்கி இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஒவ்வொரு ஜாமமும் அந்த பேய் வந்து அந்த வீட்டில இருந்து அவரை தொல்லைப்படுத்துகிறது. இவர் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒவ்வொரு பாட்டாக எட்டோம் என்று சொல்லி முடிகின்ற அந்த பாடல்கள் 4 பாடல்கள் பாடியதாக ஒரு வரலாறு இருக்கின்றது. இதே ஔவையாருடைய வரலாற்றிலே பழையனூர் என்ற இடத்திலே நீலி என்ற ஒரு அழகான பெண் இருந்தாள். அவள் ஒரு முறை அந்த வேறொரு தேசத்து ராஜகுமாரன் அந்த இடங்களுக்கு தனியாக பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் கல்வி அறிவில்லாதவன், எழுத்தறிவில்லாதவன். இவள் அவனுடைய அழகிலே மயங்கி அவனுக்கு ஒரு ஓலைச்சுருளை அனுப்பி வைத்தார். அந்த ஓலைச்சுருளிலே அங்கே இருந்த ஒரு மடத்திலே இரவு வந்து தன்னை சந்திக்கும்படி எழுதி கொடுத்திருந்தார். இவன் படிப்பறிவில்லாதவன் தானே. இவன் அங்கே இருந்த இன்னொரு பிராமணனை பார்த்து இதை சொல்லு என்று சொன்னவுடன் அவன் பார்த்துவிட்டு, அவன் பேராசை கொண்டவன், அவன் இதை பார்த்துவிட்டு சொன்னான், நீ இந்த ஊரிலே இருந்தால் உன்னை பிடித்து சிரச்சேதம் தருகிறார்களாம், உடனடியாக தப்பி ஓடிவிடு என்று அவனுக்கு சொல்லிவிட்டு அந்த இரவு அவனே மறைந்திருந்து அந்த மடத்திலே சென்றிருந்து அந்த அரசகுமாரி இளம்பெண் வந்த பொழுது இருட்டிலே அவளை கூடினான். இதை அறிந்த அந்த அரசகுமாரி அவனையும் கொன்று தன்னையும் கொன்று தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள். அவருடைய பேர் நீலி. பழையனூர் நீலி என்றவள் அங்கே பேய்